ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ பார்த்துருங்க. இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸ் போட்டு ஃபுல்லாக வந்து நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு லைனிங் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அயன் பண்ணியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் கஞ்சி மேலே இருக்குதுன்னாக்கா அதை வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அது பிறகு வந்து நீங்கள் அயன் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கிறது ஸ்டீம் அயனிங்கு. இது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்துலனாலும் நான் லிங்கில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து வாஷபிள், நல்லா வந்து வாஷ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு வாஷபிள் மெட்டீரியல் தான் இந்த லைனிங்கு. நம்ம ஆரிக்கு வந்து நல்ல லைனிங்கை தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் நல்ல ஒரு பியூர் காட்டனில் நல்ல ஒரு லைனிங்கை வந்து வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டீமிங், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்டீமிங் வந்து உங்களுக்கு வந்து பதிஞ்சு வந்துடும், மெத்துன்னு இருக்கும். இப்படி அயன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அவங்களோட அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். எது வேணுன்றது சொல்லிடுறேன். ஸ்கேலு, அதுக்கடுத்து வந்து சிஸ்ஸரு, இந்த குத்து ஊசி வந்து கம்பல்சரி மஸ்ட்டு இருக்கிறது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து ட்ரேசிங் மார்க்கரு, இப்படி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு மார்க்கரு. மெயின் வந்து டிசி. நான் வந்து வேக்ஸ் டிசி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அயன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து விட்டுடலாம். அகெயின் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஹைட் வேணுன்றது நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ளவுஸில் நம்ம வந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ ஒரு ஈஸி மெத்தடில் நம்ம வந்து இந்த நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்படி வச்சுருங்க. ஒரு அளவு கரெக்டாக அப்படி வச்சுட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம நெக்கில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும். அந்த ஃபால்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்துடணும் இல்லையா. அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விசிபிளுக்காக நம்ம தைக்கிறது வந்து கரெக்டாக அந்த பிக் பாயிண்டில் வச்சுடுவோம். பட் கொஞ்சம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து முன்னாடியே இந்த ட்ரேசிங் வீலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக கிடைச்சதில்ல. நம்ம இது வந்து ஒரு ஃபார்மட்டு தான். நம்ம இதுலேருந்து தான் நம்ம வந்து நெக்கை வந்து புஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் அழகாக தெரிஞ்சுப்பீங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு அது டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஏன்னா நம்ம அளவோட ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். இந்த டிப்ஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2.25 இன்ச்சு ஷோல்டர் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து சின்னதாக இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து மெயின் வந்து பாடி மெஷர்மெண்ட்டும் ஹிப் மெஷர்மெண்ட்டும் பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோன்றது அளந்துடலாம். கரெக்டாக வந்து கொக்கிப்பட்டியிலேருந்து 1/1 லூஸ் கொடுக்காம டைட் பண்ணி எடுங்க. அதுக்குன்னே ரொம்ப இழுத்தும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஐப்பட்டியாண்ட ஜஸ்ட் எவ்வளோ இருக்குன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 குவார்டர் இருக்குது. அப்போ நம்ம 15 ஒரு பாயிண்ட் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா வேறு வழி இல்லை, வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ வைக்கலாமா 7.5 ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 1 இன்ச்சு வந்து டாட்காக, 1.5 வந்து சீமுக்காக. ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம எழுதிடலாம் 30.25. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து அளந்துக்கலாம். அது எப்படி அளந்துக்கிறீங்கன்னாக்கா இப்படி 2ஆ வந்து பிரிச்சுடுங்க. இப்படி பிரிச்சுடுங்க. கரெக்டாக பிரிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சர்லேருந்து இந்த கடைசி ஸ்டிச் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 18 இருக்குது இல்லையா? 18. அதுக்கடுத்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. 18 இந்த ஐப்பட்டியை விட்டுட்டு எடுத்தீங்கன்னா 27 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கிப்பட்டியிலேருந்து 27லேருந்து வச்சுக்கோங்க கொக்கிப்பட்டி வரைக்கும். அங்கே வந்து இந்த தையல். அப்போ 36 நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டு 36
36 36னாக்கா நம்மளுக்கு வந்து 9.25 வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம வந்து இதுல 4 பிரிச்சோம்னா ஒரு லைன் தான் இருக்கும். அப்ப அதனால ஒரு கோடை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அளவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5.25 இருக்கு. அந்த 5.25 நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 5 5.5 கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஆம் அளவு மெயின் வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 9.25 வந்து நான் மார்க் பண்றேன். அதுக்கடுத்து சீம் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்றேன். இதுக்கு லைன் பண்ணிடலாம். இப்போ லைன் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனை கரெக்டா மெஷர் பண்ணிடுங்க. ஒரு 1/4 இன்ச் இங்க மார்க் பண்ணிட்டு இந்த லைன்ல 5 மார்க் பண்ணி 2.25 சென்டர் பண்ணி இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிரெஞ்சு கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுனாக்கா அதுலயும் வந்து நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத விட நம்ம பழக்கம் தான் நம்மளுக்கு கை வந்து வளையத்துக்கான ஈஸி மெத்தட் கொடுக்கும். அதே ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு என்னைக்கும் வந்து அந்த பிரெஞ்சு கர்வ் வேணும்னு தேடும். பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கையால பழகிடுங்க. இப்போ ஆர்ம் செக் பண்றோம். இப்படி ஆர்மை செக் பண்ணுங்க. கரெக்டா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 இருக்கு. இப்போ அந்த 8 வந்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு அளந்துக்கோங்க. இப்படி கரெக்டா இருக்காங்கன்னா இல்ல 8 வருது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரே ஒரு சின்ன தேய் தான். இந்த வேக்ஸ் ஜிசி போடுறதுனால ஒரு சின்ன தேய் இருந்துச்சுன்னா போதும், அது ஃபுல்லாவே கலந்துடும். இப்போ நம்ம வந்து அந்த 5.25 வந்து மார்க் பண்ணலாம். 5 மார்க் பண்ண முடியும். அதை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்பயும் போல இத ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அங்கிருந்து ஒரு இப்படி 1/4 இன்ச் நம்ம 1/4 இன்ச் விட்டு தான் தைக்க போறோம். கரெக்டுங்களா? அந்த அளவு வந்து அளந்துக்கணும். பாருங்க, ஓகேங்களா? 8 இன்ச்சு இங்க வந்துருச்சு. லைன் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து 1-2 வாட்டி ஒரு வாட்டி செக் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா கட் பண்ணிட்ட பிறகு நம்ம யூஸ் பண்றதுல நம்ம பிரயோஜனம் இல்லை, இது தப்பாயிடுச்சுன்னுட்டு. அதுக்கடுத்து டாட் இது வந்து நம்ம மொத்த அளவு எடுத்துக்கலாம். 8.25 வருது. 8.25 நம்ம 4.1 மார்க் பண்ணிடலாம். இங்கிருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு கிராஸ் கொடுங்க. இப்படி ஓகேங்களா? அப்படி ஒரு கிராஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இது கிராஸ் ஆகுனா தான் நம்ம வைக்கும் போது இந்த கிராஸ்க்கும் அந்த கிராஸ்க்கும் வந்து அளவு கரெக்டா இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் காஃப் இருக்கிறதுனால அப்பப்ப இரும்புறேன். இது வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கை வந்து வெட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஆல் ப்ளவுஸ் பண்றதுனால அது அப்படியே வந்து நம்ம ஒன் சைட் கைடு வச்சு தான் திருப்ப போறோம் இல்லையா? அதனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். இந்த பீஸ்லாம் வந்து இல்லாம வெட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து எங்க நம்ம கரெக்ட் அளவோ அங்கெல்லாம் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த குத்து ஊசி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாண்ட ஒரு ப்ரெஸ்ஸிங், அவ்வளோதான். இப்போ பேக் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதா இருந்தால் ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். இல்லை நான் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிடுறேன், பேக் முடிஞ்ச உடனே அப்படின்னா ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி போடுவீங்க, கிராஸாக போடுவீங்களா ஸ்ட்ரைட்டாக போடுவீங்களான்றது ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங்காக இருந்தால் கிராஸ் கட்டிங் போடுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுறோம். அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இந்த கிளாத்தை வந்து அப்படி எப்படி திருப்பிக்கிறேன். இது வந்து 90 டிகிரிஸ் இருக்கும். இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் வந்து கம்பல்சரி, இல்லை 40 டிகிரிஸ் வந்து இருக்குன்றதுனால நீங்கள் வச்சுக்கலாம். இது தாராளமாக இது வந்து 90 டிகிரி வச்சுக்கலாம். இப்படி ஓகேங்களா? புரியுதா? கரெக்டாக கொஞ்சம் ஒரு இந்த இடம் வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் அதிகமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் ஒரு லைன் பண்ணிடலாம். அப்படியே பிரிண்ட் எடுக்கிறோம். இங்க மாத்திரம் இந்த ஆம் வருது இல்ல, இங்க மாத்திரம் ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி சின்னதா ஒரு லைன். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வந்து நம்ம போடல, பட் இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இந்த ட்ரேசிங் வீலால ஒரு சின்னதா ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு வித்தியாசம். இப்போ இங்க அளவு எடுத்திருக்கோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி நகர்த்தி வச்சிருங்க. இப்போ ஷோல்டர் எவ்வளவு வச்சோன்னு பாருங்க, 2.25 இல்லையா? இந்த 2.25 கரெக்டா மெஷரிங் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி மெஷர் பண்ணிடணும். பண்ணிட்டு இப்போ இங்க நம்ம வந்து 2.25 எப்படி எங்க வச்சோம்னா இங்க இருந்து 2.25 கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கணும். நெக்குக்காக இது. ஓகேங்களா? நெக் வந்து ஸ்லோப் ஆகாது, பட் நெக் வந்து நம்ம வெட்டக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு ஆரி போட்டு இருக்கிறதுனால. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க ஸ்ட்ரெயிட் மார்க் இருக்கு. மார்க் பண்ணியாச்சு. இது வந்து உள்ளாரன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 3/4 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து குறிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு, பிரஸ்டோட அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாயிண்டோட சென்டரு 4.25 இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாம் 4.25க்கு. இங்கே ஒரு 4க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் மார்க்ல பிரஸ் பாயிண்ட் எங்க இருக்குன்றத பார்த்துக்கிறதுக்கு டென் இருக்கு. நம்ம ரொம்ப இழுத்து எடுக்க வேண்டாம், 10 இருக்கு. ஓகேங்களா? 10 இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க டாட் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு. இது 2.25 இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க வந்து 1/2 இன்ச்சுக்கு லைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தையலுக்கு போயிடுவோம் இல்லையா, இது ஒரு 1/2 இன்ச் லைன் பண்ணிட்டு 10 மார்க் பண்ணிடலாம். இது ஒரு இன்ச்சு மார்க் மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? அங்கேருந்து 2.25 இல்லையா, இப்போ ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 3 சேர்த்துட்டு ஒரு லைன் இங்கே ஒரு லைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த 10 ஒரு லைன் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தான் நம்ம 10 லைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து செஸ்டோட அளவு. அது 9 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இப்போ 9 இன்ச்சஸ் கூட நம்ம 10 வந்து இங்கே வச்சுக்கணும். 1 இன்ச் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? 10 மார்க் பண்ணிட்டு இந்த ஹார்ம் வந்து செக் பண்ணிடுங்க. 8 இருந்ததுலேயே 9 வரணும். ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்காக. இந்த அளவுக்கு கரெக்டாக செஸ்ட் லைன் வருதான்னு பாருங்க. இந்த செஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் நம்ம வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் கேப் கொடுத்து இங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் வரல அப்படின்றத இந்த மூணு மட்டம் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த செஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு இது வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி இந்த அளவுக்கு இது கிடைச்சாகணும். அப்போ தான் வந்து இந்த செஸ்ட் லைன் வந்து ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த அளவுங்கெல்லாம் வந்து குறிச்சிருங்க. இப்போ இந்த அளவு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து மிடில் பிரஸ்ட் அளவு. மிடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வருது. இப்போ இங்கே 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சீம், எல்லாத்துக்குமே சீம் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து ஒரு லைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? லைன் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கிருந்து வந்து இடுப்பு அளவு எவ்வளோ வேணும், 7.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 2.5 இருக்கு.
ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து 2.25 இருக்கு இல்லையா, அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம்னா 3. இந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சு டாட்டுக்கு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்படி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இதுக்கு நம்ம ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம இது வரையறதுக்காக இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த அளவுங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியான அளவுங்களாக இருக்கும். 1க்கு 2 வாட்டி நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இது புரியும். இது வந்து நம்ம நெக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்கு அப்படின்றது ஒரு கணக்கு வச்சுக்கணும் இல்லையா. நெக்கு வந்து இப்போ இது வந்து ரவுண்டு, ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோப்பாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்க வெட்டலை. மோட்டர் முடியறதுக்கும் வாய்ஸே கொடுக்காது. சரியாமாங்க. வந்துட்டா
இப்போ வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 11.5 இன்ச்சு ஸ்லீவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கே வந்து எவ்வளோ கேப் விடணுன்றது நான் வந்து இதில் எழுதுகிறேன். 3.75 வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு போகும் இல்லையா, அந்த கணக்கெல்லாம் கால்குலேஷன் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன ஸ்லீவ் ஹைட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெட்டிடலாம். இப்போ இன்னொரு டிப்ஸு, நம்ம வந்து இந்த உள்ளாழ எடுத்துருவோம். எடுக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்டிச்சிங் முடிச்சுட்டாங்க. இப்போ இதை யார்கிட்டனா தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்காது, அப்படியே தைச்சிருவாங்க. பட் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னாக்கா உள்ளாழ எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டி ரொம்ப சுலபமாக ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இதை கரெக்ட் பண்ணிவிடுங்க, இப்படி வச்சுருங்க. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கொஞ்சம் வெட்டிக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு அளவு தெரியணுன்றதுக்காக வெட்டிக்கிட்டேன். இந்த பேலன்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக வந்து இங்கே அளவு பார்க்க போகிறோம். கரெக்டாக இருக்குங்களா? அதை 3/4 இன்ச்சு நம்மளுக்கு அளவுங்க கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஷேப்பாக கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பட்டி போட்டுக்கலாம். பட்டிக்கான துணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது பட்டிக்கான துணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து பார்த்துக்கலாம். உயரம் முதல் வந்து இந்த உயரம் பார்த்துக்கணும். 3.5, இங்கேருந்து 11.5. இப்போ நம்மளுக்கு 11 அளவு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ 11.10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேறு துணி இல்லை, அதனால் அந்த அளவில் எடுத்துக்கலாம். மேபி இல்லை இதில் ட்ரை பண்ணலாமா? பீஸ் வந்து நம்மளுக்கு துணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து போடும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதிலே எடுத்துடுறேன். ஒரு 1/2 இன்ச்சு தானே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா 1/2 இன்ச்சுக்கு லைன் பண்ணிடுங்க. துணியில் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இங்கே வந்து 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இங்கே வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கறதுக்கு விட கொஞ்சமாக ஒரு கிராஸ் லைன் மாதிரி இப்படி கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. 2 இருக்குது. இப்போ இங்கே ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 3ஆம் வந்து மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது. அதே மாதிரி 1 இன்ச்சு சேர்த்து 3 வந்து மார்க் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இது இந்த ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே எடுத்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி கிராஸ் வச்சு இங்கே ஒரு இது வந்து கரெக்டாக இப்படி வரைஞ்சி கூட விட்டுக்கோங்க. சரி, அங்கேருந்து இந்த அளவு எங்கே அளவு இருக்கு அந்த அளவுக்கு பாருங்க. அவ்வளோதான். பட்டி ஷேப் வந்து இவ்வளோதாங்க. இது நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. ஈஸியாக பட்டி ஷேப்பை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு எங்கே பீஸ் வேணுமோ அங்கே வந்து கண்டிப்பாக பீஸ் போட்டு திருப்பிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு இது வந்து பட்டி கரெக்டாக பாருங்கள். பட்டி ஸ்லீவு. இந்த ஸ்லீவுக்கு கொஞ்சமாக பீஸ் தேவைப்படும். கடைசியாக வந்து நீங்கள் போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து கட்டிங் போட்டுடலாம். நான் இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பிட்டு கரெக்ட் பண்ணிடுவேன் இதை. ஓகேங்களா?